நான் யார் அப்படிங்கிறதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. என்னுடைய ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும், என்னுடைய பார்வை இப்படி தான் இருக்கும், என்னுடைய குரல் இப்படி தான் இருக்கும், என்னுடைய உயரம் இது தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடையாளம். என்னுடைய அடையாளத்தை இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் யார் அப்படிங்கிறது தெரியாமையே போயிடும். உதாரணத்துக்கு ரோட்டில் இப்போ ஒரு ரொம்ப அடிப்பட்ட ஒரு பிணம் உடல் மட்டும் கிடக்குதுன்னா, அவ்வளோ அடிபட்டு இருந்துச்சு சிதைஞ்சிருச்சுன்னா அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதல்ல அவங்களுடைய மொழியை அழிக்க வேண்டும். மொழியை சிதைச்சிட்டாலே போதும், அந்த இனம் தானாக அழிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாமே அழிச்சிட்டா போதும். நான் சொன்ன மாதிரி உடல், நிறம், ஹேர் ஸ்டைல், குரல் இப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு விஷயம்தான் நான் சொன்ன இந்த மொழி, அதனுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் இப்படிங்கிறதெல்லாம். இப்போ நேராக திமுகவினுடைய ராசா அவர்கள் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். ஜி அப்படின்னு சொன்னாலே நமக்கு அவர் ஞாபகம் வரும் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சது தான். எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஜி அப்படின்னு சொன்னாலே அவர் தான். அவர் இன்னைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டால் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். கிட்ஸ்பேஸ்டியில் காம்போ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இந்த காம்போ ரொம்பவே ப்ரீமியமான குடும்பத்துக்கான காம்போ. இந்த காம்போக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 சூப்பரான காம்போ. வாழ்க்கையில் இது இருந்தால் ஒரு 3 விஷயத்தை நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது இருந்தால் நம்ம வீட்டு குழந்தைகளும் நாமும் விளையாடுவதற்கு செம்மையாக இருக்கும். ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகள் பார்க்கவே மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் இருக்குது, இதனுடைய டீட்டெயில்ஸ் வீடியோக்கு என்று பார்த்துக்கோங்க. ராசா அவர்கள் சீனியர் பார்த்தீங்களா, அவர் உடனடியாக பார்த்துடக்கூடாது, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அவர் கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எஸ்கேபி கருணா அப்படிங்கிற ஒரு போட்டு இன்னைக்கு துவன்னு துவைச்சிட்டு இருக்காங்க ட்விட்டர் பக்கமாக. என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகிறாரு. அந்த கூட்டத்துக்கு போகிறனால அவருடைய பழைய ட்வீட்டெல்லாம் எடுத்து அவரை எல்லாருமே நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க, தாவேகாவை சார்ந்தவங்க எல்லாருமே பெரிய அளவில் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவர் என்னதான் சொல்லிட்டாரு? ஒன்றுமே கிடையாது. நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருவனுடைய அந்த ஒரு நிறம், அவனுடைய குரல் இவனெல்லாம் சிதைச்சிட்டாலே போதுனே. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னும் எப்படி இவனுங்க நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். மக்களே, இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். எஸ்கேபி கருணா அவர்கள் 13/2/2025 ஒரு ட்வீட்டை போடுறார். அந்த ட்வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், சாதி பெயரை சொல்வதே இழிவு எனும் ஒரு மனநிலை தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை. 50 ஆண்டுகளில் திராவிடம் சாதியை ஒழித்ததா என கேட்பவர்களால் 1000 ஆண்டுகள் ஆனாலும் மற்ற இடங்களில் சாதி பின்னோட்டை கூட அழிக்க முடியாது. எனவேதான் பெரியார் மண் அப்படின்னு சொல்றார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, 50 ஆண்டுகளாக திராவிட ஆட்சி என்ன செய்தது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு 1000 வருடங்கள் ஆனாலும் சரி சாதி பெயரை பின்னாடி போடுறத இங்கே வேற யாராலையுமே செய்ய முடியாது. எனவே தான் இது பெரியார் மண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பெரியாரையும் இழுத்துட்டாரு, சாதியும் இழுத்துட்டாரு, தமிழ் அப்படிங்கிறதையும் இழுத்துட்டார். இவனுங்க எங்கே போய் ஒழிவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒழிவார்கள். ஏன் தமிழ் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒழிகிறார்கள் அப்படின்னு கேட்டால், தமிழ் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே மூச்சு பேச்சு, அம்மாவுக்கு பிறகு அடுத்ததான் நம்முடைய தமிழ் மொழியை நம்ம நேசிப்போம் அப்படிங்கிறது எல்லாம் இவங்களுக்கு தெரியும். இவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. இவங்களும் தமிழர்கள் தானே வைக்கி அப்படின்னு கேட்டால், எஸ், இவங்களும் தமிழர்கள் தான், தமிழை நேசிக்கிறார்கள், தமிழில் ட்வீட் போட்டிருக்காரு, எல்லாமே தமிழ் தான். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதும் அவர் செய்வதிலும் சில வித்தியாசங்கள் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, சாதி பெயரை சொல்வதே இழிவு எனும் ஒரு மனநிலைமை தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. சாதி பெயரை சொல்வது இழிவு அப்படின்னு சொன்ன இந்த மனுஷன் எஸ்கேபி கருணா அப்படிங்கிறவர் அடுத்ததாக ஒரு முப்பெரும் விழாவில் பங்கெடுக்க போகிறார். அந்த முப்பெரும் விழா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான ஒரு பெரிய பேனர், நோட்டீஸ் எல்லாமே இருக்குது. திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து நாயுடுகளின் சங்கம். யார் சாமி? நாயுடுகளா? நாயுடுனா ஏதாவது படித்து வாங்கின பட்டமா? இல்லையே. நாயுடுனா வேலை ஏதாவது செய்கிற அவங்களா? அதுவும் கிடையாது. நாயுடுனா அப்போ சாதி பெயரா? ஆமாயா. இங்கே எல்லா நாயுடு அவர்களை பற்றி நம்ம இங்கே எதுவுமே பேசலை. நாயுடு அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சாதி பெயர், அது நாயுடு பெரிய அளவில் அவங்க ஒரு கூட்டத்தை ஏற்படுத்திக்கிறாரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் நம்ம முன்னாடி நீ சாதி பெயரே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க நீயும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறது தான் சமூக நீதி. நான் போடுவேன், நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும், என்னப்பா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொன்னால் இது பெரியார் மண் அப்படின்னு சொல்கிறதும், நாயுடுகளுடைய சங்க மாநாட்டத்துக்கு போகிறதும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி அடுத்ததாக பல விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்குறோம். ஏகப்பட்ட அமைச்சர்கள் இதே மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போயிருக்காங்க. இதில் யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா, ஏவா வேலு அவர்கள் இருக்காங்க.
அது கூடவே இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்களுடைய இயற்பெயர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க என்றால் மிகப்பெரிய அளவில் காரி துப்பிட்டு போயிடுவீங்க. ஏன்னா அவங்களுடைய இயற்பெயர்கள் எதுவுமே தமிழ் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி தமிழ் பற்றி பேசுகிறாங்கன்னு கேட்டால், இவங்க தமிழ் பற்றி பேச மாட்டாங்க, இவங்க திராவிடத்தை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ இங்கே திராவிடம் அப்படிங்கிறது இவர்களை காப்பாற்றுவதற்கும், தமிழ் அப்படிங்கிறது அரசியல் செய்வதற்கும், அடுத்ததாக அவங்களுடைய சாதி பெயரை வளர்ப்பதற்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது காலம் காலமாக நடந்துட்டுருக்கு. நாம் என்ன கேட்குறோன்னா, இது பெரியார்மன், நாயுடு அப்படிங்கிறதும் கிடையாது, நாடார் அப்படிங்கிறதும் கிடையாது, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ரெட்டி அப்படிங்கிறதும் கிடையாது, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய தேவர் அப்படிங்கிறதும் கிடையாது. இப்படி எல்லாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது தானே சமூக நீதியாக இருக்கும். நீங்கள் எப்படி ஒரு விழாவுக்கு, அதுவும் இவ்வளோ பிரபலமாக பெரிய நோட்டீஸ்லாம் அடித்து மக்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? கேட்டால் பெரியார் மண் அப்படின்னு சொல்லி ஒளிந்து கொள்வீர்கள். நாங்கள் அதை வெளிப்படையாக மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம். இதில் மக்கள் தான் நியாயத்தை கூற வேண்டும். எங்க உங்களை இதெல்லாம் விட அடுத்த ஆர் ராசா கிட்ட வரலாம். ஆர் ராசா அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்களும் போட்டு வச்சு சங்கி போட்டு வச்சு நீங்களும் சங்கி கைக்குனா யார சங்கி யார அனுப்புறேன். நான் என்ன சொல்றேன், சாமி கும்பிடுங்க, உங்க தாயாருக்கு அப்பாவும் புகுது வச்சு வச்சுங்க, எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு வச்சுங்க, திமுக வீட்டை கட்ட விட்டு அரசியல். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளாம் அரசியல் செய்கிறோம். எஸ், நீங்கள் அரசியல் தான் செய்கிறீங்க. அதனால் திமுக கரை வேட்டி ஒருத்தன் கெட்டிட்டானா, நீ வீட்டில் சாமி கும்பிடு, சாமி கும்பிடாமல் இரு, வீட்டில் பிரசாதம் வாங்கி சாப்பிடு, சாப்பிடாமல் இரு, அங்கே வீட்டில் பொட்டு வச்சுக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, வெளியில் வரும்போது பொட்டை அழிச்சிட்டு வரணும். யார் சொல்கிறா? ஆர் ராசா அப்படிங்கிற அவர் சொல்கிறாரு. வெளியில் வர்றதா இருந்தால் நீ என்ன செய்யணும்? பொட்டை அழித்து விட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் தான் இங்கே ரொம்ப பெரிய அளவில் விஷமமான விளக்கம். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பொட்டு நீ வச்சிருந்தீன்னா நீ யாரு, சங்கி யாருங்கிற அடையாளம் தெரியாமல் போயிடும். அப்போ இவர் என்ன சொல்ல வராரு? பொட்டு வச்சவன் எல்லாம் சங்கி, பொட்டு வைக்காதவன் எல்லாம் திராவிட கும்பலை சார்ந்தவன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இங்கே பொட்டு வைத்த பல ஹிந்துக்கள் இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஆர்எஸ்எஸ்லையும் புகுத்த முடியாது, சங்கி குரூப்லையும் புகுத்த முடியாது, இந்துத்துவா குரூப்லையும் புகுத்த முடியாது. பொட்டு வச்ச நிறைய பேர் திமுகக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆர் ராசா கொச்சைப்படுத்தியது பொட்டு வைத்த அத்தனை மனிதர்களையும் கொச்சைப்படுத்தியிருக்கிறார். ஸோ பொட்டு வச்சவங்க எல்லாம் சங்கி அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் மட்டும், அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹிந்துக்கள் பொட்டு வைப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் சங்கிகள், பொட்டு வைக்காமல் வெளி உலகத்துக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவரை பொதுவாக இந்த ஆர் ராசாவை வேறு விதமாக கூப்பிடுவாங்க, கிரிப்டோ அப்படின்னு சொல்லிலாம் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம தாழ்ந்து போக வேண்டாம், அவர் அளவுக்கு நம்ம அவ்வளோலாம் தாழ்ந்து போக வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கக்கூடிய அந்த மடைமாற்றம் உங்களுக்கு புரியுதா? உன்னுடைய அடையாளத்தை மறைத்து நீ வெளியுலகத்துக்கு வா, அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ திமுக காரன். அப்படின்னா இனி நாளையிலேருந்து திமுக காரன் எவனாவது பொட்டு வச்சுட்டு இருந்தால் அவனை சங்கின்னு கூப்பிடலாமா? அந்த சர்டிஃபிகேட்டை ராசா அவர்கள் கொடுத்திருக்கிறாரா? இதுதான் கேள்வி. நியாயமாக எல்லாத்தையும் இருக்கக்கூடிய கேள்வி தானே. இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், இவ்வளோ நாள் நீங்கள் திமுகவுக்கு உழைத்திருப்பீர்கள், இவ்வளோ நாள் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பீங்க. அவர் சொல்கிறபடி நாளைக்கு உங்கள் அம்மாவோ, உங்களுடைய அப்பாவோ, தாத்தாவோ, பாட்டியோ கண்டிப்பாக பொட்டு வச்சுட்டு வெளியில் போகும்போது அவரை சங்கின்னு கூப்பிடணும், பொட்டு இல்லாதவன் தான் திமுக காரன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா? இவ்வளோதான். இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்லிட்டாலே மீதம் இருக்கக்கூடிய உங்களுடைய அரசியல் நகர்வை ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் கூட இதெல்லாம் அவங்கள பாதிக்கும், ஒரு மதத்தினரை பாதிக்கும், இல்லை இவங்களை பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. முட்டா பயிலுக என்ன சொன்னாலும் நம்புவாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 1 வேற பார்த்தீங்களா? அதனால் பொட்டை அழிச்சிட்டு வா, தாலியை கழட்டி வச்சுட்டு வா. அடுத்ததாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, திமுக காரங்க எல்லாரும் நீயும் ட்ரெஸ் போட்டிருந்த, அவங்களும் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா யாருன்னு வித்தியாசம் தெரியாது, திமுக காரங்க மட்டும் ட்ரெஸ் போடாமல் வாங்கப்பா, மீதம் இருக்கவங்கெல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். ஏன்னா அதுவும் ஒரு விதமான டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்கு தானே. இங்கே அவர் சங்கின்னு குறிப்பிட்ட வார்த்தை அவர் மனதில் இருக்கக்கூடிய வன்மத்தை காண்பிக்கிறது. ஆனால் இங்கே எல்லா திமுக காரங்களையும் எல்லாரும் ஊப்பிக்கணும், ஹைனாக்கணும் யாரும் சொல்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட நன்மை இருக்கக்கூடிய, நல்ல மனசு இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் வாழக்கூடிய ஆர் ராசா மாதிரியான மனிதர்கள் எல்லாரையும் சங்கியாக்கி, பொட்டு வச்சவன சங்கி என்கிற முத்திரை குத்தப்பட்ட ஒரு உலகத்தில் நம்மை அடைக்க நினைக்கிறார்கள். அப்படிங்கிறத மக்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள்? நியாயமா, நல்லபடியா, நல்ல அப்பா அம்மா சொந்தங்களுக்கு நம்ம இதை எப்படி கடத்த போகிறோம்? அடுத்த தலைமுறை அரசியலில் பொட்டு இல்லாத மனிதன் மட்டும்தான் திமுக காரன் அப்படின்னு சொல்றத ஆர் ராசா மாதிரியான ஆட்கள் முன்னெடுப்பதை கண்டனத்துக்கே உட்படுத்தாமல் அப்படியே கடந்து செல்வது அரசியலா? இல்லை இது தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காண்பிப்பது அரசியலா?
என்னுடைய வேலை அவர் சொல்லியிருக்காரு, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, இதை மக்கள் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் அப்படிங்கிறது தான். அவரை வச்சு அரசியல் எப்படிப்பா, அவர் எவ்வளோ பெரிய ஜி, நாம் சின்னதாக இப்போ தான் ஜி விக்னேஸ்வரன் அப்படிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய ஜி, அவர் வேற ஜி அப்படின்னால இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த டாப்பிக்கே வரலாம். இன்றைக்கி மட்டுமே தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய கொலைகளை எடுத்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு கொலை அப்படிங்கிறது போதை ஊசி போடுறதுக்கு அனுமதிக்கலை, வேண்டான்னு சொல்லிட்டான்னு சொல்லி அவனை அடிக்கிறாங்க, அடித்து கொள்கிறாங்க. அடுத்ததாக நடந்த ஒரு சம்பவம், இன்றைக்கி எல்லாருமே ஊட்டி கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். கொடைக்கானல் நம்ம பாஸ்லாம் வாங்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்துருச்சு, நல்லது தான். அதே கொடைக்கானலில் கஞ்சா போதையில் சில இளைஞர்கள் அங்கு வரக்கூடிய நபர்களை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. அதே மாதிரி அடுத்ததாக நேற்று ஒரு திமுக பிரமுகர் ஒருத்தர் பெட்ரோல் பங்கில் பைசாலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஊழியரை அடித்தாங்க பார்த்தீங்களா. அதே இடத்துல கஞ்சா போதையில் சில நபர்கள் பஸ்ஸை, அங்கே வரக்கூடிய வாகனங்களை அடித்து உடைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. நாளுக்கு நாள் இந்த செய்தியை நம்ம அதிகமாக பார்க்கிறோம். நம்ம வீட்டில் முதல்லலாம் ஆண் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தை பிறந்தால் அப்படின்னு சொல்லி 2 விதமாக பார்ப்பாங்க. பெண் குழந்தையா, பார்த்துப்பா ரொம்ப கஷ்டம் வளர்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பயங்காட்டுவாங்க. இப்போல்லாம் அது அப்படியே மாறி ஆண் குழந்தையா, ஐயோ பாவம் வெளியிலலாம் விட்டுறாத பார்த்துக்கோ, அந்த ஆண் குழந்தையால் பெண்ணுக்கு எதுவும் பாதிப்பு வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, போதைப் பொருள் நம்ம வீட்டு குழந்தைகள் பயன்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலுமே, எல்லா தெருக்களிலுமே அப்படி ஓடுது, கடல் மாதிரி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி அரசாங்கம் சரி செய்ய வேண்டும்? ஒன்று செய்யுங்க. ராசா மாதிரியான ஆட்கள், திமுக காரன் கண்டிப்பாக போதைப் பொருளை ஒழிப்பதற்காக கஞ்சா இது மாதிரிலாம் ஏதாவது வித்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கள போலீஸில் பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா போலீஸில் யாராவது பிடிச்சு கொடுத்தாங்கன்னா அவனை கொல்றாங்க, அடிக்கிறாங்க. கனிமவள திருட்டு அப்படின்னு சொல்லி யாராவது அங்கே போய் புகார் கொடுத்தாங்கன்னா உடனடியாக அவங்க கொல்லப்படுகிறார்கள். பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தான் இங்கே பேசப்பட வேண்டிய விஷயம். முக்கியமாக இந்த பொட்டு மேட்டரும் பேச வேண்டிய விஷயம்தான். நிறைய பேர் இதை கையில் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவினுடைய அந்த அரசியல் வியூகத்தில் இந்த பொட்டு மேட்டர் ரொம்ப பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனிதர்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க விபூதி வைப்பது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய பாரம்பரியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை அது பொட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறதுனால அவனை சங்கி ஆக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் தமிழனை அழிக்க நினைக்கிறீர்கள், அவனுடைய பாரம்பரியத்தை அழிக்க நினைக்கிறீர்கள். சொல்லப்போனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நிகழ்த்த நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக மாறிவிட்டீர்கள். அதற்கான கட்சியாக திமுக மாறி நிற்கிறது. மக்கள் மத்தியில் திமுகவினுடைய முக்கியமான பொறுப்பாளர் ராசா அவர்கள் பேசினதற்கான பதிலை எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய பதில் இங்கே வரட்டும். ப்ரீமியம் காம்போ அப்படின்னு சொல்லிட்டேன், எல்லாமே உடன் ஐட்டம்ஸ் தான். இதில் நம்பர் டைஸ் கேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 4 பேர் விளையாடலாம், அப்படி இல்லைனா 2 நபர்கள் விளையாடலாம். 2 டைஸ் இருக்கும், அதை நம்ம உருட்டணும். 5 2 7. அப்போ 7 அப்படிங்கிற நம்பர் வர்ற மாதிரி எய்தர் 7 நம்ம அப் பண்ணலாம், அப்படி இல்லைனா 5 and 2 அப் பண்ணலாம், அப்படி இல்லைனா 4 and 3 அப் பண்ணலாம், இல்லாட்டினா 6ஐயும் 1ஐயும் தூக்கி வைக்கலாம். இப்படி ஒவ்வொரு ரவுண்டு முடிய யாருடைய பகுதியில் எல்லாமே மேலே இருக்கோ அப்பில் இருக்கோ அவங்க வின்னர். ஆனால் இதற்கு நல்லா மேக்ஸ் கூடுதலான கவனமும் தேவைப்படும். அதனால் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கான கான்சன்ட்ரேஷன், அவங்களுடைய மெமரி பவர், இது எல்லாமே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் முதலாவதாக இந்த காம்போவில் இருக்கக்கூடிய பொருள். அடுத்ததாக இந்த காம்போவில் இருக்கிறது தான் கலர் சார்ட்டிங் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 10க்கும் அதிகமான கியூ கார்டு இருக்கும். இந்த கியூ கார்டை சென்டரில் வச்சிடணும். 2 நபர்கள் விளையாடலாம். இதில் இருக்கக்கூடிய 4 விதமான கலரில் இருக்கக்கூடிய அந்த டாட்ஸை எந்த வழியாக, அதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் இருக்குது, அதை சரியாக கொண்டு வர்றதுக்கான அந்த மூளையினுடைய அந்த திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணும். 2 பக்கமும் இருக்கக்கூடிய நபர்கள் சரியாக அதை விளையாண்டு யார் அந்த கார்டில் இருக்கிற மாதிரியான அதே நிறத்தில் அந்த ரவுண்டை அடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது, கொஞ்சம் டஃப் தான், பட் செம்மையான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கிடைக்கும் இந்த காம்போவில். 3ஆவதாக இருக்கக்கூடியது டைல் பேட்டில் அப்படிங்கிறது தான். அந்த கலர் சார்ட்டிங் மாதிரியே கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான கார்டு இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் அப்படிங்கிறதுல பிரிண்டட் இருக்கும். இதில் கொஞ்சம் டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கார்டில் எப்படி டைல் அடுக்கப்பட்டு இருக்கோ அதே மாதிரி நாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் விளையாடக்கூடிய அந்த நபர்கள், நம்ம வீட்டு குழந்தைகள்னால் குழந்தைகள், நாம் அதை அடுக்கணும். யார் ஃபஸ்ட் அடிக்க முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கார்டு அப்படிங்கிறத கொடுத்துடணும். மறுபடி அடுத்த கார்டு ஓப்பன் பண்ணணும். எகெயின் இதில் எத்தனை பேர் கடைசியாக நிறைய கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அடுத்ததாக இருக்கக்கூடியது ஒரு ஹெக்ஸகன் பசில் அப்படிங்கிறது தான்.
கம்ப்ளீட்டாக உடனில் செய்யப்பட்ட ஹெக்ஸகன் பசில் வித் அதுக்குள்ளே குட்டி குட்டி அனிமல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை இந்த ஹெக்ஸகன் ஷேப்புக்குள்ளே கரெக்டாக சார்ட் அவுட் பண்ணி வைக்கணும். அது இல்லாமல் ஒரு மிக்காடோ அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த மிக்காடோவை நம்ம குட்டி வயசில் விளையாண்டுருப்போம். அது இப்போ நல்லா உடனாக செம ஃபினிஷிங்கோடி வந்திருக்கு இந்த மிக்காடோ ஒன்று. அடுத்ததாக பீட் ஆர்பிட் அப்படிங்கிற குட்டியான வேற லெவல் ஒரு பசில் கேம் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் ருபிக்ஸ் கியூப் எல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த ஸ்னேக் கியூப் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த ஸ்னேக் கியூப் அப்படிங்கிறதும் இந்த காம்போல உங்களுக்கு கிடைச்சிரும். இது இல்லாமல் ஒரு பெயிண்டிங் புக், அது கூடவே நமக்கு தேவையான ப்ரஷ், அந்த சைடில் இருக்கக்கூடிய பெயிண்டை நீங்கள் வாட்டர் மட்டும் வச்சு நீங்கள் பெயிண்ட் புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு குட்டி ஜிக்ஸா உடன் பசில் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இதில் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 ஐட்டம் அதுவே உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 3000 3500 ரூபாய்க்கு மேலே வந்துடும். மீதம் இருக்கும் எல்லா பொருளையும் சேர்த்து 1999. விலை ஜாஸ்தி கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே நெட்டில் போட்டு ஒவ்வொரு பொருளாக பார்த்து அதனுடைய விலையை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்ச பிறகு எவ்வளோ விலை வருது அப்படிங்கிறதையும் கிட்ஸ் பெஸ்டில் எந்த அளவுக்கு அது அஃபோர்டபுளாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. வீட்டு குழந்தைகளுடைய என்ஜாய்மெண்ட் வித் பிரெயின் டெவலப்மெண்ட், அது கூடவே நம்முடைய கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கிட்டில் சூப்பராக கிடைக்கும். கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே இருக்குது. ரொம்பவே லிமிட்டட் ஸ்டாக் தான், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.